சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இன்னைக்கு நாம ஹெல்த்தி சமையல்ல சம்பா கோதுமை ரவை போட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு 1 கப் சம்பா கோதுமை ரவை எடுத்து சிம்ல வச்சு வறுத்துக்கணும். ரொம்ப அதிகமா நெருப்பு வைக்காம சிம்ல வச்சு வறுத்து தண்ணி அப்படியே தெளிச்சு நல்லா கிளறி விடணும். நல்லா கொஞ்சம் ஈரப்பதமாவே இருக்கணும். ஏன்னா அது தண்ணி ரொம்ப உறிஞ்சி எடுக்கும். அதுக்கு பிறகு எவ்வளவு தேவைப்படுதுன்னு பார்த்து தண்ணி தெளிச்சு நல்லா கிளறி வச்சு அதில் தேங்காய் துருவல் எடுத்து வச்சுட்டு தேங்காய் துருவல் போட்டு நல்லா கிளறி விடணும். அப்புறம் புட்டு வைக்கிற அந்த குழல் இருக்கு இல்லையா, அதில் எடுத்து இது கொஞ்சம் சின்ன குழந்தைங்களும் சாப்பிடணும். அந்த பிள்ளைங்களுக்கு மட்டும் கொஞ்சம் சர்க்கரை போட்டு கலந்து செய்யலாம். பெரியவங்களுக்குன்னா சர்க்கரை இல்லாமல் வச்சு மேலே ஒரு மூடி வச்சு ஸ்டீமரில் வச்சு வேக வச்சு எடுத்துடலாம். சர்க்கரை நோய் இருக்கிறவங்க டெய்லி ஏதாவது ஒரு வேளைக்கு இதை டிஃபனை எடுத்துக்கிட்டா கூட அவங்களுக்கு நல்ல ஆரோக்கியமான நல்ல ஆற்றல் மிகுந்த உணவாக இருக்கும். செய்து பார்த்து சொல்லுங்க. இதே மாதிரி ஆரோக்கியமான சமையல் பார்க்குறதுக்கு நம்ம வேல்ஸ் ஹெல்த் கேர் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.